வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நான் வந்து நம்ம பவானிசாகர் டேம்லேருந்து பேசுகிறேன். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானிசாகர் டேம்லேருந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வெளி ஏரியாவுக்கு போயிருக்காங்க. என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, கேரளா, அது மாதிரி லாங் சைடு கிட்டத்தட்ட பெங்களூர் வரைக்கும் போவாங்க. அதில் வந்து நம்ம ஊர் என் மாப்பிள்ளை போயிருக்கான். அப்போ அங்கே போய் வந்து மீன் பிடிச்சி காட்டியிருக்கான். எப்படின்னு பாருங்கள். இந்த பதிவே வந்து அந்த ஏரியாவில் இந்த மீன் வந்து இப்படி தான் வளரும். நம்மக்கிட்ட வந்து டேம்லலாம் வந்து பாறை மீன் கிடைக்காது. பாறை மீன் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏரி, குளம், வளர்ப்பு பண்ணை, இந்த 3 இடங்கள்ல முக்கியமாக கிடைக்கும். அதிகமாக வந்து ஏரியிலையும் வளர்ப்பு பண்ணையிலேருந்து தான் அதிகமாக கிடைக்கும். இது ஃபுல்லாக வந்து பாறை மீன் தான். பாறை, ரோகு, கெண்டை, வெள்ளை மிருகால்னு சொல்லுவாங்க. அப்புறம் புல்கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. புல்கண்டைன்ட்டு அதை கண்ணாடி கண்டைன்னு கூட சில டைமில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். ஆனால் நம்ம மீனவர்களுக்கு எப்போவுமே 10 ரூபா 15 ரூபா தருவாங்க. மினிமம் எங்களுக்கு 12 ரூபா 15 ரூபா தருவாங்க ஒரு கிலோவுக்கு. நம்ம வந்து மினிமம் ஒரு 200 கிலோ பிடிச்சாதான் ஒரு ஆள் மேலே சம்பளமே வரும். நம்மளுக்கு 10 கிலோ தான் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 ரூபா 15 ரூபா தான், அவ்வளோதான் தருவாங்க. எனக்கு நான் பிடிக்க போகையிலேருந்து அப்படி தான், இப்போ வரைக்கும் அப்படி தான். அதிகமாகலாம் தரவே மாட்டாங்க. நம்ம இவ்வளோ மீன் பிடிக்கிறோன்னா அந்த வலை வந்து மினிமம் வந்து 2000, 2500, 4000, 5000 வரைக்கும் போகும். சாதாரணமாக 4 கிலோ வலை கட்டினோன்னா 4500, 5000 வரைக்கும் யூஸ் ஆகும். அப்போ இருந்தால் மட்டும்தான் அந்த 4 கிலோ வலை கட்டவே முடியும். அப்போ இந்த வலையில் வந்து நம்ம மினிமம் 500 கிலோ மீன் பிடிச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த வலை காசவே எடுக்க முடியும். ஆனால் அந்த 500 கிலோ மீன் பிடிக்கிற அளவுக்கு அந்த வலை தாங்காது. அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் கிழிச்சிருவோம். இந்த மீனில் கழட்ட முடியாது, கத்தி வச்சு அரைச்சி எடுத்துருவாங்க. அந்த மீன் கொஞ்சம் ஆபத்தான மீன். கையெல்லாம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கடிச்சிடும். எனக்கெல்லாம் வந்து நிறைய டைம் கடிச்சிருக்கு. நான் வந்து இந்த டைம் போல் நம்ம பசங்களை போயிருக்கேன். வீடியோ பாருங்கள், நல்லா இருக்கான்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப்போட யூடியூப் சேனல் நேம் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டேன் நான். அதனால் தெரிஞ்சுங்க. வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. மீனவரோட வாழ்க்கைங்கிறத விட பவானிசாகர் டேம் மீனவரோட வாழ்க்கை. ஏன்டா அப்படி குட்டை சைடு போனோம்? நம்ம ஏரியாவில் வந்து மீன் இல்லை. பவானிசாகர் டேம் வந்து லீஸ் போகாதனால மீன் கிடையாது. அதனால வந்து நம்ம பசங்களை 20 ரூபா 10 ரூபாய்க்கோசரம் வெளி ஏரியாவுக்கு வண்டி பிடிச்சி அந்த வண்டிக்கு தனியாக வாடகை கொடுத்து நம்ம பரிசல் வலைன்னு சொல்லி ஏகப்பட்டது செலவு பண்ணி போகிறாங்க. இதுதான் மீனவரோட வாழ்க்கை. எங்களுக்கு வந்து எங்கள் டேம் வந்து ப்ரைவேட் லீஸ் போனால் மட்டும்தான் எங்களால் இதே பண்ண முடியும். அப்போ தான் இங்கே டெய்லி 1000 ரூபாய்க்கு. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கட் பண்ணிக்கணும்.